பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 55 சங்கீதத்தில் 22வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் மேல் உங்க பாரத்தை வைத்திருங்க. இந்த உலகத்துல பாரத்தோடு அநேகர் அலைந்து திரிகிறார்கள். இந்த வேளையில மெசேஜ் கேட்கிற அருமையான பிள்ளைகளே, ஒருவேளை பாரத்தோடு நீ இருந்தீனா தேவ சமூகத்துக்கு நேராவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவருடைய பாரங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் அதிகமாகும் போது தவறுதலான ஒரு முடிவுக்கு நேராக கடந்து செல்லுகிறாங்க. இல்ல, கர்த்தராகிய ரட்சகர் உங்களுக்கு இருக்கிறார். ஆகையால உங்கள் பாரங்களை கர்த்தரிடத்துல கொண்டு வாங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பாரத்தோடு நீங்க அலைவீர்கள் என்றால் நிச்சயமாய் தேவையில்லாத காரியங்களுக்குள்ளாக அது உங்களை கொண்டு போய் சேர்த்துடும். ஆமேன். ஒருவேளை பலவீனம் ஆகலாம், சோர்வடையலாம், இல்லைன்னா பயத்தின் மத்தியில கடந்து போகலாம். பாரத்தை அதிகப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பாரத்தை உலகத்தார்கிட்ட நீங்க சொல்லும் போது, மற்ற மனுஷரிடத்துல சொல்லும் போது அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ சிஸ்டர், உங்களுக்கு வரக்கூடாது, பிரதர் உங்களுக்கு வரக்கூடாது, உங்களுக்கு போய் இந்த பிரச்சனையா, நீங்க யாரையுமே தப்பா நினைக்கலையே, உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாரத்தை இன்னும் அதிகப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. மனுஷங்கிட்ட போகும்போது அந்த பாரம் அதிகமாகும். ஆனா தேவனிடத்துல வரும்போது இந்த பாரங்கள் எல்லாம் ஆண்டவர் தாமே எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, உங்கள் பாரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன் கர்த்தர்கிட்ட இந்த பாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, கர்த்தர் தான் இந்த உலகத்துல உங்களுடைய பாவங்களை சுமந்தவர், உங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தவர், உங்களுடைய எல்லா விதமான மீறுதல்களையும் சுமந்து அவர் உங்களை ஆசீர்வாதமான வழியில கொண்டு வந்தவர் அவர்தான். அவர்கிட்ட கொண்டு வாங்க. நிச்சயமாய் இந்த பாரத்தையும் அவர் சுமக்க வல்லவராய் இருக்கிறார். பாவத்தை சுமந்தவருக்கு உங்க பாரத்தை சுமக்க முடியாதா? உங்கள் வேதனைகளை சுமக்க முடியாதா? உங்களுடைய பிரச்சனைகளை சுமக்க முடியாதா? அவர் எல்லாவற்றையும் சுமந்து உங்களை சந்தோஷமாய் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்துல பார்க்கிறோமே, வசனத்துல சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். அவர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் உங்களை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் பாரம் வரும்பொழுது தேவ சமூகத்துல ஓடி வந்து அமருங்க. நிச்சயமாய் அந்த பாரங்களை அவர் சுமந்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு இந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகமாய் வருகிறது. போருக்கு தேவையில்லாத போரெல்லாம் அவருடைய வாழ்க்கையில வருகிறது. அப்ப அவர் கலக்கத்தோட வேதனையோட, ஐயோ ஆண்டவரே, என்னை எல்லோரும் துரத்துகிறார்களே, நான் என்ன பண்ணுவேன் என்று ஒரு கலக்கத்தோட அவர் மனுஷன் முன்னாடி உட்கார்ந்துட்டு புலம்பல. தேவன் முன்பதாக அமர்ந்து அந்தி சந்தி மத்தியான வேலைகள் எல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவருடைய சமூகத்துல சென்று அவருடைய ஆலயத்துல போய் சத்தமிட்டு ஜெபித்தான். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் அவருடைய பாரங்களை, அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற செய்தார். அவர் அது அப்படிதான் சாட்சியா நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க, அவர் ஆதரிப்பார். அவரை நோக்கி ஓடி போங்க, அவர் சமூகத்துல அமருங்க, அவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. நிச்சயமாய் அவர் பாரங்களை சந்தோஷமாய் மாற செய்வார். ஹல்லேலூயா. யாருக்கு முன்பதாக ஓடாதீங்க, அவர் உங்கள் பாரங்களை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்க வந்து சொல்லணும் தான் அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. இங்க வசனத்தை திட்டமாய் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனையா, அதை மனுஷங்கிட்ட தெரியப்படுத்தாதீங்க. நீங்க மனுஷங்கிட்ட தெரியப்படுத்தினால்தான் பிரச்சனை இன்னும் பெருசாகுது. அவங்க கிட்ட பேசி, இவங்க கிட்ட பேசி, இவங்க கிட்ட சொல்லி, இவங்க கையை எதிர்பார்த்து, அவங்க கையை எதிர்பார்க்கும் போது அந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமான பாரங்களை தான் கொடுக்கும். நீங்க கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துங்க. வசனம் சொல்லுகிறதே, தேவனிடத்துல தெரியப்படுத்து. உங்களுடைய பிரச்சனைகள் இன்னதென்று அவர்கிட்ட ஓப்பனா உட்கார்ந்து பேசுங்க. அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அதுல ஆண்டவர் உங்களுக்கு அழகாய் சொல்லுகிறார், எல்லாவற்றையும், எந்த கவலையானாலும் சரி, எந்த பாரமானாலும் சரி, அது உலக காரியமாகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், தனிப்பட்ட காரியமாகட்டும், எல்லாவற்றையும் தேவனிடத்தில் விண்ணப்பமாகவோ ஸ்தோத்திரத்தோடவாகவோ தேவனுக்கு தெரியப்படுத்து. நிச்சயமாய் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இப்போதும் உங்களுக்காக அடியே நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வேளையில பாரத்தோடு கலக்கத்தோடு இருந்தீங்கன்னா அந்த பாரத்தை ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. இப்போது அடியேன் உபவாசத்தோடு இருக்கிறேன், உங்களுக்காக ஜெபித்து இப்பொழுது முடிக்க போகிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, பாரத்தோட கலக்கத்தோட இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க ராஜா. இந்த வேளையில் அப்பா உம்மண்டையில வந்திருக்கிறார்கள். அவர்கள் பாரங்களை ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆதரித்து ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதியும். வசனம் சொன்னபடியே நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விடமாட்டேன் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கலக்கத்தில் விடமாட்டீர் என்று விசுவாசித்து ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே பிள்ளைகளுடைய பாரங்களை சந்தோஷமாய் மாற செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க, நன்மை நாள் நிரப்புங்க, தேவைகளை சந்திங்க. எந்த காரியத்துக்காக போராடுகிறார்களோ, எந்த காரியத்துக்காக பயந்து அழுகிறார்களோ, அந்த காரியத்துக்கு சமாதானத்தை இப்போதே கட்டளையிட்டு ஆசீர்வதித்து இவருடைய தேவைகளை சந்திப்பீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. வியாதியோ, பலவீனமோ, சோர்வோ, பயமோ எல்லாவற்றையும் நீக்கி பூரண சுகம் உண்டாகட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும். தேவ சமாதானம் கூடவே இருக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.